சிவாய் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் பெரிய குக்குட்டிக்கும் சின்ன குக்குட்டிக்கும் சென்டரில் ஏரிகரையில் அமைஞ்சிருந்தாங்க. இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம். இந்த சிவலிங்கமானது மீட்டெடுத்து இன்றைக்கி கோவை அறக்கட்டளை மூலமாகவும் ஊர் மக்கள் மூலமாகவும் பேசி மீட்டெடுத்து இப்போ ரொம்ப சிறப்பான முறையில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளதுங்க. ஆமாங்க, சிவாய் நம்ம கோவை அறக்கட்டளை மூலமாகவும் ஊர் மக்கள் மூலமாகவும் நம்ம சார்பாகவும் மீட்டை எடுத்து இன்னைக்கு இரண்டாவது சிவலிங்கமானது பிரதிஷ்டையானது நடப்பட்டு உள்ளதுங்க. ஆமாங்க, சிவாய நம்ம எவ்வளோ அற்புதமான சிவலிங்கம். 1100 வருடம் பழமையான சிவலிங்கத்துக்கு இன்னைக்கு பழமையான முறையில் இன்று சிவலிங்கமானது பிரதிஷ்டையானது நடைபெற்று உள்ளதுங்க. ஆமாங்க, சிவாய நம்ம மகா கும்பாபிஷேகமும் எடுத்து சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்குங்க. சிவாய நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லாமே தொடர்ச்சியாக வருங்க. பழமையான சிவலிங்கத்தோடைய கோவிலோடைய அமைப்பு, அபிஷேகம் பண்ணது எல்லாமே வருங்க. ஊருக்காரு மக்கள் எல்லாருமே ஒத்துழைக்க மட்டும்தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கத்தை மீட்டு எடுத்து நம்ம கோவை அறக்கட்டளை மூலிமா சொல்லி இப்படி பிரம்மாண்டமான முறையில் இன்றைக்கி கும்பாபிஷேகமானது நடைபெற்று சிவாய எங்கள் அப்பா ஈசன் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்காருங்க. எப்படி இருக்காருன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சிவாய நம்ம எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். சிவாயன் அடியார்களுடைய தன்மை என்ன வித்தியாசம்? பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களாண்டே அன்பு இருக்கும், அந்த அன்பு வந்துட்டு போகும்.
நம்ம அடியாருங்களாண்டி அன்பு இருக்கும், வந்தா போகாது. என்ன இதுல ஒண்ணு, நாமெல்லாம் மாமணி ருத்ராட்சம் கட்டுவோம்.